ஹாய், ரவி ஃபேஷன் டிசைனர் மரியா பேசுறேன். இன்னைக்கு இந்த நெக் ஸ்லீவ் எப்படி பண்ணணும்ன்றத சின்னதா டீடைலா சொல்ல போறேன். வாங்க பாக்கலாம். இந்த ஸ்லீவோட டோட்டல் லென்த் 9 inches வச்சிருக்கேன். சோ இதோட ரவுண்ட் டவுன் பாத்தீங்கன்னா கரெக்டா 11 inches. சோ இதுல பாதி 5.5. நீங்க எப்பவுமே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த எண்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஸ்டிச்சிங் காண்டி ஒரு 0.25 நீங்க விட்டுட்டு பண்ணீங்கன்னா டெய்லர்ஸ் இதுல ஸ்டிச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இப்போ இதுல நெட் பிக்ஸ் பண்ண போறோம். இந்த கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்களோட டோட்டல் லென்த்ல இருந்து ஒரு 5 inches இந்த ட்ரையாங்கிள் ஷேப் கேட்டிருக்காங்க. சோ இதோட லென்த் நான் 5 inches வச்சிருக்கேன். சோ இதை நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா உங்களோட டோட்டல் ஸ்லீவ்ல சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட்ல நான் கரெக்டா 5 inches மார்க் பண்ணிருக்கேன். சோ இங்க ஒரு 2.5, இங்க ஒரு 2.5 ஸ்ட்ரைட்டா போட்டு ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் நெட்டை இதுல பிக்ஸ் பண்ணுவோம். சுத்தி பின் பண்ணிட்டு நெட்டை பிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நீங்க இந்த ஒர்க் அவுட்லைன் மட்டும் ஃபர்ஸ்ட் சேஃப்டி தாண்டி த்ரெட்ல நான் 2 செயின் போட்டு பாட்டா ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நெட்டை ஃபுல்லா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு ஒரு பீட், ஒரு சேஃப்டி காண்டி ஒரு பீட் லாக் பண்ணிட்டேன். பீட் ஃபுல்லா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட டிசைன், இந்த டிசைனை ஃபுல்லா போட்டிருக்கேன். ஸோ இந்த டிசைனுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவு வச்சிருக்கேன்னா ஸோ ஒரு இதுக்கும் இடையில நீங்க மேக்ஸிமம் ஒரு 1.75 வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ 1.7 இல்லைன்னா மேக்ஸிமம் 2 inches நீங்க இந்த அளவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் நீட்டா ஃபார்மட் ஆயிரும். அவ்வளவுதான் நெட் பிளவுஸ்.